ஆலப்புழா ஜிம்கான மூவி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னா அப்படி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே ஒரு பாக்ஸிங்குள்ள அப்படி கொண்டு போற மாதிரி ஒரு டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல என்டர்டெய்னிங்காவே இருக்கு. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸு காமெடி அந்த இதெல்லாம் கலந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்தது. பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு. பிரேமலூர்ல அவர் எப்படி லவ் இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா வர நடிச்சிருக்காரு. பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாவும் ஒரு காமெடி சேனல்லையும் ஒரு புது ஹீரோனாலும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. மலையாள படம் தான், சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல என்டர்டெய்னிங்காவே இருக்கு, ஃபன்னா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து பாக்ஸிங்காக அப்படியே அதுக்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கு. நான் பார்த்துட்டு வந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோட ஆக்டிங்மே ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா கடைசி வரை உட்காந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி இன்டர்வல் எழுந்து போகக்கூடாதுன்னு தோணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பிரேமலூர் பண்ணார் இல்ல ஹீரோ, அவர் சூஸ் பண்ற ஸ்டோரி எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் கொடுப்பாரு. இதுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு பாக்ஸிங் டைப். எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் டிஃப்ரெண்ட் ஜேர்னல் நடிக்கிறது கூட நல்லாவே இருக்கு. பாக்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா இருந்தது. அந்த ஸ்போர்ட்ஸ் அது இதெல்லாம் அந்த கேர்ள்ஸோட இந்த ஸ்போர்ட்ஸ் சூப்பராக இருக்கு. ஹீரோயின்மே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குதுங்களா? மொத்தமாக லைக் லவ்வும் இல்லாம ஸ்போர்ட்ஸும் இல்லாம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா எடுத்து போயிருக்காங்க. ஸோ ஐ லைக் இட். ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசு, அவங்க இதுல அவங்க பேரிங் செட் ஆயிருக்குது. பேர் செட் ஆயிருக்கு ப்ரோ, செட் ஆயிருக்கு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர ஹீரோயின்ஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. புதுசாக வராங்க, 1 or 2 மூவிஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களே வந்து இப்போ பீக் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து அவங்க கவர்றதுனால பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. நல்லா இருந்தது ப்ரோ. அது பிரேமலூர்ல ஒரு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அதில் இருந்திருக்காரு. இதில் ஒரு அதே யங்ஸ்டர்ஸ் கான்செப்ட்ல நல்லா இருந்தது. நல்லா ஃபன் செக்மெண்ட்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குதுங்களா? நிறைய இருக்குங்களா இல்லை ஒரு கம்மி தாங்களா? நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்ல ஒரே இதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. ஓவரால் எல்லாமே மிக்சடா கொண்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஒரே பாக்ஸிங்கா போனாலும் போர் அடிக்கும், லவ் பண்ணாலும் போர் அடிக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பா போனாலும் மூணுமே மிக்சரா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹீரோயினோட பேரிங்ல செட் ஆயிருக்கா? அவர் யார் பட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து லேகா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல ப்ரோ. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இருந்தனால அது கொஞ்சம் நல்லா போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. பிரேமலூர்ல நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அது சூப்பராகவே இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேட்ச் ஆச்சு. லைக் அது வந்து நம்ம பிரேமலூர் லவ் நல்லா இருக்கும்ல, ஸோ இங்கேயும் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எந்த மாதிரி போகுது? ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போரிங்கா போற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே லவ் மிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் லவ் எல்லாம் வருது, அப்புறம் வந்து பாக்ஸிங் அந்த ஸ்போர்ட்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ப்ரோ இருக்குது? ஏன்னா ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி லேகா போர் அடிக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? லேக்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கதை நவத்ததுக்கோசரம் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் ரொம்பலாம் லேக் இல்லை ப்ரோ, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ரொம்பலாம் லேக் இல்லை. சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? காமெடி கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்தது. சர்ப்ரைஸ் ரேண்டமான ஒரு கதை மாதிரி தான் இருந்தது எனக்கு. இது ஏதோ ரொம்ப மோட்டிவேஷனல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஜேர்னல்ல கொண்டு போயிருக்காங்களா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் ஃபன் இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அவர் அது பிரேமலூர் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபன்னா இருக்கு ப்ரோ, ஃபன்னா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதான் கொஞ்சம் ஃபன்னா இருக்குதுன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸா இருந்த மாதிரி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு இருக்கு. ஏன்னா பாக்ஸிங் எல்லாம் வர மாதிரி மோஸ்ட்லி பாக்ஸிங் தான் இது ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எப்படி ப்ரோ போயிட்டு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சிருக்கு. இதில் எப்படி ப்ரோ நல்லா ஃபன் செக்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் பிரேமலூர் பார்த்தீங்களா, எப்பயுமே பிரேமலூர் பார்த்தீங்களா நல்ல ஒரு லவ் கான்செப்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டாரு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பாக்ஸிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்குதுங்களா? எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. ஓவராலாக படம் எப்படி ப்ரோ, ஒர்த்தா இல்லை சுமார்? பரவாயில்ல, ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்தது. ஒரு தடவை எல்லாருமே பார்க்கலாம். ப்ரோ, மலையாள படம்னாலே எல்லாமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்கெல்லாம் நல்லா காமெடியா ஜோக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நல்லா ரீச் பண்ணாங்க ஆடியன்ஸ். இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபன் செக்மெண்ட் தாங்களா, இல்லை ஏதாவது ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? மிக்சர் மூவி மாதிரியே தான் இருந்துச்சு. லவ் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நைஸ். சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் கேமியோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ப்ரோ, நீங்கள் சர்ப்ரைஸாக அங்கே பாருங்க. இதில் வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த மூவிக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்க? அதான் ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் ரீதியாக கொண்டு போயிருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ.
பிரேமலூர் இருக்கிற மாதிரி இதுல நல்லா ஃபன் செக்மெண்ட்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. பிரேமலூர்ல இருக்க மாதிரி ஃபன் செக்மெண்ட் இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க ப்ரோ. இருக்கு பர்த்து தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்லாவே இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸும் சரி 2015 சரி 14 சரி 15 சரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் மலையாள மூவி தான் கலக்கிட்டு இருக்கு. தமிழ் மூவி கொஞ்சம் ஆவரேஜ் அந்த மாதிரி தான் ஏதாவது ஃப்ளாப்ல அந்த மாதிரி தான் சந்திக்கிறோம். ஸோ அந்த லைனப்ல இது ஓகேங்களா இல்ல கொஞ்சம் ஈடு கொடுக்குதுதான். அப்படி தமிழ் மூவி ஃபிளாப்னு சொல்ல முடியாது. நம்ம சூஸ் பண்ற மூவிஸ் இப்போ இது பாத்தீங்கன்னா அவ்வளோக்கு ட்ரெண்ட் இல்லாட்டியும் நமக்கு நல்லா இருக்கு. பட் சிலதுக்கு ரொம்ப ஹைப் கொடுத்துருவோம், அதனால நமக்கு அதை போய் நேர்ல பாக்குறதுக்கு டல்லா இருந்த மாதிரி இருக்கும். இது அந்த அளவு ஹைப் இல்லாட்டியுமே படம் ஆனா சூப்பரா இருக்கும். எந்த குறையுமே சொல்ல தெரியல.